திரையுலகில் மனோரமாவுக்கு மகத்தான வெற்றி இருந்த போதிலும் அவரின் ஒரு கனவு கடைசி வரை நிறைவேறவே இல்லை. அது எந்த கனவு? வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் காமெடியில் உச்சம் தொட்ட முக்கிய நடிகைகளில் ஒருவர்தான் நடிகை மனோரமா. 5 முதல்வர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். 1500 படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சோகமானது என்பது பலரும் அறியாத தகவல். தமிழ் சினிமாவின் பிரியமான நகைச்சுவை ராணி மனோரமா 1500 படங்களுக்கு மேற்பட்டு நடித்து அசத்தியவர். வறுமையிலிருந்து எழுந்த அவர் பல தசாப்தங்களாக திரைத்துறையில் ஆண்டு வந்தார் என்று சொல்லலாம். திரையுலகில் அவருக்கு மகத்தான வெற்றி இருந்தபோதும் ஒரு கனவு மட்டும் நிறைவேறவில்லை. பல நட்சத்திரங்கள் தங்கள் வசீகரிக்கும் காதல் வாழ்க்கை, தொழில்முறை பயணங்களால் பொதுமக்களின் கவனத்தை இன்றும் ஈர்த்து வருகிறது. அந்த வரிசையில் ஒருவர் அல்ல, 5 முதல்வர்களுடன் திரைத்துறையை அலங்கரித்தவர்தான் மனோரமா. இளம் வயதிலேயே தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கிய இவர் ஆட்சி என்று அன்பாக அழைக்கப்படுபவர். மதிப்பிற்குரிய நடிகை மனோரமா தென்னிந்திய சினிமாவின் வரலாற்றில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பிடித்தவர். குணச்சித்திர வேடங்களில் அவரது இணையற்ற திறமை ஒப்பிட முடியாத அளவுக்கு உள்ளது. ஈடு செய்ய முடியாத ஒரு சின்னமாக அவரது மரபை உறுதிப்படுத்துகிறது. சினிமா துறைக்கு அவர் செய்த பங்களிப்புகள் இன்றும் மிகுந்த பாராட்டுகளாக பார்க்கப்படுகிறது. 1500 படங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட நாடகங்கள் நடித்து கின்னஸ் உலக சாதனைகளில் இடம் பிடித்தவர்தான் நமது ஆட்சி மனோரமா. நாடகம், தொலைக்காட்சி, திரைப்படம் முழுவதும் சிறந்து விளங்கி தனது பொன்விழாவை 50 ஆண்டுகால நடிப்பை கொண்டாடினார். தமிழ்நாட்டின் நகைச்சுவை ராணி என்று அழைக்கப்பட்ட அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை எளிதானது அல்ல என்றாலும் தொலைதூர ரசிகர்களுக்கும் சிரிப்பை கொடுத்த ஒரு முக்கிய நடிகை. கோபி சாந்தாவாக பிறந்த மனோரமாவின் இளமயது வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்தது. தனது தாயாரால் மட்டுமே வளர்க்கப்பட்ட அவர் தனது தாயின் நோய் காரணமாக 11 வயதில் பள்ளியை விட்டு நின்றுவிட்டு குடும்பத்தை காப்பாற்ற பணிப்பெண்ணாக வேலை செய்தார். இருப்பினும் விதி அவருக்கு வேறு வழியை காட்டியது. 12 வயதுக்குள் அவர் நடிப்புலகில் காடியெடுத்து வைத்து 2003 வரை சினிமாவை ஆண்டார். ஒரு சினிமா சின்னமாக மாறுவதற்கு முன்பு மனோரமாவின் நடிப்பு திறன் மேடை நாடகங்களில் பிரகாசித்தது. இந்த காலகட்டத்தில் தனது நாடக நிறுவனத்தின் தலைவரான எஸ்.எம். இந்த காலகட்டத்தில் தனது நாடக நிறுவனத்தின் தலைவரான எஸ்.எம். ராமநாதனை காதலித்தார். தனது தாயின் விருப்பத்தை மீறி அவரை மணந்து விரைவில் தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்தார். இருப்பினும் இந்த திருமண மகிழ்ச்சி குறுகிய காலமே இருந்தது. அவர்களின் குழந்தை பிறந்து 11 நாட்களுக்கு பிறகு ராமநாதன் மனோரமாவை கைவிட்டார். பிறந்த குழந்தை ராமநாதனின் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதாக ஒரு ஜோதிடர் கணித்தாராம். இதனால் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. கணவன் கைவிடப்பட்டதால் மனோரமா தன்னையும் தனது குழந்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் அவரது தந்தையும் குடும்பத்திலிருந்து விலகியவர். தனிப்பட்ட வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்றாலும் மனோரமாவின் சினிமா வாழ்க்கை சாதனைகள் நிகழ்ந்ததாக அமைந்தது. 5 தென்னிந்திய முதலமைச்சர்களோடு பணியாற்றிய தனித்துவமான பெருமையை பெற்றார். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி ஆகியோர் அவரது புகழ்பெற்ற நாடக வாழ்க்கையின் போது அவருடன் நடித்தார்கள். தமிழ் சினிமாவின் முக்கிய தலைவராக மாறிய அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதேபோல் தெலுங்கு திரைப்பட ஜாம்பவான், ஆந்திராவின் முதல்வராக இருந்த என்.டி. ராமாராவ் ஆகியோரோடு இணைந்து நடித்தவர்தான் ஆட்சி மனோரமா. மனோரமாவின் புகழ்பெற்ற திரை வாழ்க்கையில் ஒரு ஆசை அவருக்கு எட்ட முடியாததாக இருந்தது. திரையில் ஒரு திருநங்கை கேரக்டரில் நடிக்க அவர் ஆசைப்பட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இறக்கும் வரை அந்த கேரக்டரில் நடிக்கவே முடியவில்லை. உடல்நல பாதிப்பினால் அவதிப்பட்ட மனோரமா 2003 தீவிர உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் 2015 காலமானார். அவர் இப்போது நம்முடன் இல்லை என்றாலும் ஒரு தனித்துவமான தனித்திறன் படைத்த ஈடு செய்ய முடியாத ஒரு நட்சத்திரமாக அவரது மரபு சினிமா, அவரது கதாபாத்திரங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.